குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலேருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. இதிலிருந்து கண்டிப்பாக நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குது? கடந்த 2 மாதமாக நல்லா இருந்திருக்கும். இந்த மாதம் மட்டும் எப்படி இருக்குது? லக்னாதிபதி 6 போய் 8 உட்காந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். நம்ம லக்னாதிபதி 8 உட்காந்துட்டாரு. உடம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், தலை பாரமாக இருக்கிறது, தலைவலிக்கிறது, தேவையில்லாத டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு. 8 அழகாக போய் 6 8ஆம் இடத்துல உட்காரும். 6 8 அப்படின்னாலே கண்டிப்பாக ஆக்சிடெண்ட், ஏதாவது ஒரு வகையில் ஆக்சிடெண்ட். வண்டியில் போனால் இல்லை வேலை செய்யும்போது ஏதாவது ஒரு சின்ன சின்ன அடிகள் படும். ஆனால் அது பெருசாக இழப்புகளை கொடுக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் விரயங்களை கொடுக்கும். பார்த்துக்கோங்க, செலவுகள் கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வீடு மாற்றியிருப்பீங்க, வாகனங்கள் வாங்கியிருப்பீங்க, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அதன் மூலியமாக ப்ராப்ளம். தாய் மாமன் மூலியமாக பிரச்சனை. வேலையில் இருக்கீங்க அப்படின்னா வேலையில் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்னால ப்ராப்ளம். உங்களுடைய கெரியரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ். இப்போ நிறைய பேர் ஒர்க் அட் ஹோம் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் ஒர்க் அட் ஹோம். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸு 6 8 சம்மந்தப்படுது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. 6 8 சம்மந்தப்பட்டாலே இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. முன்னாடி இப்போ ஒரு கிரகம் மாறுது அப்படின்னா அதுக்கு அந்த டிரான்சிட் முன்னாடி இந்த வேலையை செய்திருவார். இப்போது ட்ராவல் பண்ணும்போது படி பார்த்து, ஏன்னா செவ்வாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஏறுறது மலை ஏறுறது. அப்போ இந்த டைம் எல்லாம் ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி டூரில் போனால் நோ சான்ஸே இல்லை, வேண்டவே வேண்டாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு முருகர் அப்படின்ற ஒரு கடவுள், வாராகி அம்மன், லக்ஷ்மி நரசிம்மர், இதெல்லாம் செவ்வாயை குறிக்கும். விருச்சிக லக்னத்துக்கு இந்த டைமில் இவங்களெல்லாம் கும்பலாமான்னு கேட்டால் வேண்டாம். இந்த மாதம் சுயஜாதகத்தில் அந்த தசாநாயகனை பொறுத்து நம்ம சொல்லலாம். இவங்களாம் கொஞ்சம் அன்ஃபேவராக இருப்பாங்க. சில பேருக்கு இவங்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு கடவுளாக இருப்பாங்க. ஏன்னா இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. இதெல்லாமே உண்மைதான். அப்போ புதன் யாரோட வீடு? அங்கே பெருமாள் தானே. புதன் அங்கே செவ்வாய் இருக்கும்போது வாகனங்கள் மூலிமா ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது ஒரு தடங்கள், வேண்டாம் வராதிங்க, இதெல்லாமே ஏதாவது ஒரு 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 காம்பினேஷன் இதெல்லாமே நடக்கும். நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஆனால் இதெல்லாமே இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நடக்கும். செவ்வாய் மாறுறதுக்கு முன்னாடி அதோட இம்பேக்டை கொடுத்துருவார்.
அப்போ 8க்குரியவர் வந்து 6க்குரியவர் 8ஆம் இடத்துல இருக்காரு. 8க்குரியவர் எங்க இருக்கிறார்? 9ஆம் இடம். 9ஆம் இடம் விருச்சக லக்னத்துக்கு பாதகாதிபதி. அதைத்தான் நான் சொன்னேன். எக்ஸாம்பிள் பெருமாள் சொன்னதே அதுக்கு தான். நம்ம நிறைய சொல்லுவோம், யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி போகலாம் வேண்டாம், இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷனும் இங்கே வந்து குறிக்கும். யாராவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு வந்து வக்கர நிலையில் இருக்காரு. ஸோ 3, 4க்குரியவர் வந்து வக்கரமாக இருக்கிறதுனால 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஷோல்டர், தோள்பட்டை, இதெல்லாம் கொஞ்சம் பெயினாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது எலும்பு, அதுவுமே 9ஆம் இடத்துல போய் உக்காந்துட்டாரு. அப்போ வந்து எலும்பு பிரச்சனை, முட்டி வலி, அந்த எலும்பு சார்ந்த ஒரு பிரச்சனைகள் ஏதாவது வந்து நீங்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க. ஏதாவது முட்டியில் அடிபடுறது உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதற்கான ஒரு காம்பினேஷன் சொல்கிறேன். இப்போ வந்து பொது பலன்களோடு இணைந்து சொல்கிறேன். அப்போ வந்து உங்களோட 2 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, 5 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு இப்போ வந்து உங்களுடைய 9ஆம் வீட்டில் இருக்கிறார். விருச்சக லக்னத்துக்கு ராசிக்கு வந்து 9 பாதகாதிபதி. ஸோ அந்த பாதக ஸ்தானத்தில் குரு அமரும் போது இப்போ குரு அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக டிராவல் எடுத்துக்கலாம், தந்தை ஸ்தானத்தையும் எடுத்துக்கலாம், அதிர்ஷ்டத்தையும் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல இருக்கும்போது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு தடை, தாமதம், தடங்கள். அப்போ வந்து லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா சொத்து ரீதியான பிரச்சனைகள், இட ரீதியான பிரச்சனைகள், ட்ராவலிங் மட்டுமே கிடையாது. அப்போ வேலையில் அஃபீஷியல்ஸ் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள், குழந்தைகள் வந்து நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கோக்குமாக்கா ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுப்பாங்க. 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறாரு, 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறாரு. அப்போ உங்களுடைய 7, 12 சொல்லக்கூடிய சுக்கிரன் எங்க 11ஆம் இடத்துல போய் நீசமாயிட்டார். அப்போ கணவருக்கு ஏதாவது ஒரு செலவு, உங்களுடைய பார்ட்னர் மூலியமாக ஒரு விரயம், கணவர் மூலியமாக ஒரு விரயம், இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். யார் வீட்டில் விரயம்? புதனோட வீட்டில். புதன் எங்கே இருக்கிறாரு? பாதகாதிபதி வீட்டில். எல்லா கனெக்ஷனும் நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதத்தில் யார் சொல்கிற பேச்சு கேட்காதீங்க, அதுதான் விஷயம். உங்களுக்கு நீங்களே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன்னா லக்னாதிபதி 8ல் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா தான் எடுக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, இதுலேருந்து ஒரு சின்ன விஷயம்னா இது விருச்சகம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கனால சொல்கிறேன். 8 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர், 8 அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள். சரி, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, அப்போ 9ஆம் இடமும் பாதகஸ்தானம் தானே, அது எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா கோவிலில் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, க்ளீன் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துடலாம். அப்போ உங்கள் சுயஜாதகத்தில் ஒருவேளை வந்து உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இப்போ 8ல் உட்காந்தாரு அப்படின்னா லக்னாதிபதியே வந்து ப்ராப்ளம். அப்போ வந்து தசாநாயகனே ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்னடா இது அர்த்தாஷ்டம சனி விலகி நம்ம நல்லா இருப்போம் தான் நினச்சேன் அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தரோட சுயஜாதகம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்னென்ன நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத பிளான் பண்ணும். அதை கன்ஃபார்ம் பண்ணுறது கோச்சாரங்கள் தான். போன மாதம் வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், இந்த மாதம் நானே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கேன், மைண்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ராவல் பண்ண வைக்கும், ட்ராவல்லையும் பிரச்சனை. அதைத்தான் நான் சொல்கிறேன், எங்கேயுமே வந்து நான் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது, வெளியே போனால் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னால் 2 பிரச்சனை அங்கே ரெடியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டிலே இருங்க, அமைதியாக இருங்க, அவ்வளோதான் விஷயம். புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா கடன் அப்படிங்கிற விஷயம் 8ஆம் இடம், அது வந்து இயங்க வைக்கும், வேண்டாம். அப்போ செவ்வாய் அந்த இடத்துல இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா ஏதாவது நிலம், வீடு போன்ற டாக்குமெண்ட்ஸை ப்ளச் பண்ணி கடன் வாங்க வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். 1 மாதம் தான் அமைதியாக இருங்க. செவ்வாய் மாறினதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து செவ்வாய் எங்கே பாதகாதிபதி. அப்போ அந்த 1 மாதமே நான் சொல்கிறது ஆகஸ்ட் ஃபுல்லாக செப்டம்பர் மிடில் வரைக்குமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள்லாம் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, இப்போ 7 மணிக்கு முடிக்கக்கூடிய வேலை வந்து 11 மணி வரைக்கும் அப்படியே ப்ரொலாங் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். பட் ஓகே, வீட்டிலே இருந்து அந்த ஸ்ட்ரெஸ் அனுபவிங்க, வெளியே போகாதீங்க. ஸோ உங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து ப்ராப்ளம் விரயங்கள் வருது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை தவிர்க்க பாருங்கள். பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அமைதியாக இருங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அந்த விஷயத்தை தள்ளி போட்டுருங்க. இல்லை நான் பேசுவேன் அப்படின்னா செவ்வாய் எங்கே ஆரம்பிச்சிருவார், 8ஆம் இடம் எங்கே ஆரம்பிச்சிடும். 8 அப்படிங்கிறது வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன், பிரச்சனை, இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத செலவுகளை கொடுக்கும்.
ஸோ விதியை மதியால் வெல்லணும். அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா நம்ம மீதியாக இருந்துட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை கடந்து செல்லலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணீங்கன்னா சரியாயிடும். ஜாக்கிரதையா இருங்க, கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ணுங்க. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் கேரியரில் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணோம், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தில் இந்த பிளானட்ஸில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ புதன் வக்ர நிவர்த்தி ஆகி ஓகே. ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமாக கிரகங்களை வச்சு சொல்கிறத விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வாழ்வியல் பரிகாரம் மூலிமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும். அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை நாம் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலிமா நீங்கள் பேரை மாற்றலாம். ஓகே, இப்போ நம்ம பேர் மாற்றுறோம் அப்படின்னா அப்படி கெசட்டில் மாற்றலாமான்னு கேட்டால் குழந்தைகளாக இருந்தால் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மாற்றிக்கலாம். இப்போ பெரியவங்களாக இருக்கீங்க, எனக்கு 30 years ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸை எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூமராலஜி கட்டத்தை நான் இந்த ஃபோன் வால்பேப்பரை வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்கள், அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம். ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளோடய கூட இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் இந்த மாதிரி பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அதை எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட், கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ், இதெல்லாமே நம்ம பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே நமக்கு கடவுள் தான் இதை இயக்குறாரு. அதை நம்ம கரெக்டாக அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே நீங்கள் மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பாக பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்குது, டெஃபினட்டாக சரியாயிடும். கண்டிப்பாக ப்ரேயர்ஸ், உங்களுடைய பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நன்றி, வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அதாவது தன்னுடைய வீட்டில இருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே
அவங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இப்படிதான் இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அதாவது அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும். ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வருது. அதுல 2வது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க இந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது. அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏகாதசி அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவாக விரதத்திலே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில பாத்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும், அன்றைய தினம் எஜுர் உபாகர்மாவும், மறுநாள் காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க இதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்களில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமகா. சிவாய நமகா. விருச்சிக ராசியாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதத்துல 9ஆம் இடத்திலே அதிகப்படியான கிரகங்கள் சேருகிறது. அதனால இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல நாட்டம், அதுல உயரிய பல விஷயங்களை செய்யக்கூடிய அனுகிரகம் கிடைக்க போது. சாதாரணமா வேலை பார்க்குறவங்களுக்கு கூட உயரிய ஒரு பெரிய வேலை கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னா, அந்த வேலையிலே உயர்த்தி கொள்வதற்கான அறிவை அவர்கள் வளர்த்தி கொள்வார்கள். சாதாரணமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னொரு ஆட் அண்ட் கோர்ஸ் படிக்கணும், அல்ல ஏதோ ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கணும், ஒரு டிகிரி படிக்கணும். அதை படிச்சா இந்த வேலையிலேருந்து ஒரு உயர்வான வேலையை நான் பெற முடியும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு வரப்பிரசாதமான மாதம். அதனால படிக்கிறவங்களுக்கும் நல்லது, வேலை செய்து கொண்டே படித்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அவ்வளவு தூரம் சொல்றேன்னா, 9ஆம் இடம் வலிமை அடைகிறது. விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடம் வலிமையாகுது. விருச்சிக ராசிக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், அவங்க ஒரு அதிகமாவே ஒரு நேர்கோட்டான ஒரு வாழ்க்கையில வாழக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க. அவங்க கிட்ட என்ன இருக்கோ அது இருக்கு, 2.1 தான் இருக்குன்னா 2.1 தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க இயல்பாக வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அதி அற்புதமான நல்ல மாசம். குடும்பத்திலே நல்ல பெருமைகள் ஏற்படும். வீடு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்படுறவங்க வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு.
7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 11ஆம் இடத்திலே செல்கிறார். உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்திலே இருக்கிறார் இந்த மாதத்தினுடைய முன்னாடி. அதனால என்ன, 7 11ல, ராசிநாதன் 7ல. என்னங்க அனுகிரகம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். ரொம்ப நாளா வரன் பார்த்துக்கிட்டே இருக்கோம் சுவாமி, ஆனா நாங்க பாக்குறது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க பார்த்தா எங்களுக்கு பிடிக்கல, 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா ஜாதகம் பொருத்தமா இல்லை, ஜாதகம் பொருத்தமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மனசுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்குள்ள அது மனசு விருப்பம் இல்லை. இது மாதிரி எல்லாம் காரணத்தினாலே பல விஷயத்தினாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தள்ளி தள்ளி போகி கொண்டிருக்கக்கூடிய கல்யாண வரன்கள் உடனடியாக குறிப்பா இந்த மாதத்திலே நிச்சயமாக முடியும். இதுல ஆடி மாசம் இருக்கே, இதுல திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. சுவாமி என்ன ஆடி மாசம் பார்க்கலாமா சுவாமின்னு கேட்கறாங்க. கவலையே படாதீங்க, ஆடி மாசத்திலே கல்யாணம் செய்யக்கூடாது, ஆடி மாசத்திலே கிரக பிரவேசம் செய்யக்கூடாது. மாறாக மற்ற விஷயங்கள் எல்லாமே ஆடி மாசத்திலே செய்யக்கூடியதான ஆயுஷ்ய ஹோமம், அது மாதிரி இந்த மாதத்துல செய்ய வேண்டிய பும்சவனம், சீமந்தம், இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாசத்துல செய்ய வேண்டியது பல இருந்ததுன்னா அதை தவிர்க்க கூடாது, இந்த மாதத்திலே செய்யலாம். இதுல முக்கியமா உங்களுடைய குறிப்பான விஷயத்துக்கு வரேன். திருமணத்திற்கு சாதாரணமா பெண்கள் பார்க்கலாம், இல்ல ஆண்களை பார்த்து முடிவு செய்து கொள்ளாம தாராளமாக செய்யலாம் இந்த ஆடி மாசம். அது மாதிரியான விஷயங்களுக்கு உகந்தது இந்த ஆடி மாசம். ஆனா திருமணம் மட்டும் இந்த மாதத்திலே செய்யக்கூடாதுங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்திலே தான் நான் ஏற்கனவே சொன்னேன், 9ஆம் இடம், உங்களுடைய 9ஆம் இடம் இருக்கு இல்லைங்களா, அதிலே இந்த குரு சந்திரன் முதலான அனைத்து கிரகங்களினுடைய சேர்க்கை ஏற்படுவதனாலே உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு, பல வகையிலும் நன்மைகள் ஏற்படவிருக்கின்றது. அதே மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சொந்த தொழில் சிறப்பாக அமையும், வேலை பார்ப்பவர்களுக்கு பொருளாதார உயர்வுகள் உண்டு, மென்மேலும் செழுமைகள் சேரும். சிவாய நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17 ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின்பாதியும், ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம், ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார், சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசியில் இருக்கிற புதன் ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் குரு சூரியன் சேர்க்கை, குரு சூரியன் புதன் 5ஆம் தேதியிலேருந்து, இதில் சூரியன் 17ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக
ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி விடியற்கால ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி, ஆடி பௌர்ணமி ஆவணி பௌர்ணமி 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27. இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கு ஏற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல செவ்வாய், ராசிநாதன் செவ்வாய் இருந்தார் சனி பார்வையில். யாருக்கிட்டையாவது சண்டை போடணும், யாருக்கிட்டையாவது கோவப்படணும், வேலை செய்கிற இடத்துல ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணணும், அப்படி பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போது அந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறார் மாத ஆரம்பத்தில். 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் உங்களுடைய தசமஸ்தானத்தை விட்டு லாபஸ்தானத்துக்கு வரார். அஃபீஷியலாக ஒரு பிரச்சனை இருந்தது தெரியுமா? உங்கள் ஆஃபீஸில் உங்களை பற்றி எல்லோரும் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் விலகும் நேரம். உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க எல்லோரும், சார் இந்த ஆள் பாருப்பா, இவர் நம்ம தப்பாக பேசணும் பாரு, நம்ம பேரில் எவ்வளோ மதிப்பு வச்சுருக்காரு, நம்மளை பற்றி தப்பாக பேசாமல் நல்ல வார்த்தைகளை பேசுகிறாங்க. அவங்களுடைய தவறுகளை உணர்த்தக்கூடிய நேரம் இது. அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய நேரம் இது. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பணம் செலுத்தணுமா, தாராளமாக கொடுக்கலாம். உங்களுக்கு அதீத லாபம் வரக்கூடிய நேரம். உங்களுடைய குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரத்துக்கான நேரம். உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தர வெற்றிகள் பெறக்கூடிய நேரம். உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகக்கூடிய நேரம். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நேரமாக இருக்குது. உங்கள் குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் தாயார், உங்களுடைய மாமியார், இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்களுடைய மாமியார், அதாவது மனைவியுடைய அப்பா, கணவருடைய அம்மா, இவங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க உங்கள் பேரில் இருக்கக்கூடிய அந்த வெறுப்பை விலக்கி உங்கள் பேரில் அனுசரணையான செயல்பாடுகள் மூலமாக நட்பு பாராட்டுவார்கள். உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணைக்கு திடீர் தனயோகம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். சார் இதனால் எனக்கு என்ன சார்? அது எல்லாமே உங்களுக்கு தானே, எல்லாமே உங்களுக்கு தாங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஏதாவது இன்ஃபெக்ஷன் இல்லாட்டி ஏதாவது விஷ காய்ச்சல் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் வழக்கில் வெற்றி அடைகிறதுக்கான நேரம் இது. அதே சமயம் குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய நேரம். குடும்பத்துக்கு முக்கியத்துவமாக செயல்படுவீங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. உங்களுடைய குடும்ப தேவைகள் அனைத்தும் உங்களுடைய கண் அசைவில் முடிவடையக்கூடிய நேரமாக இருக்கும். ஸோ குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்கிறதுனால நீங்கள் தான் உங்களுக்கு ஆணிவேராக, உங்கள் குடும்பத்துக்கு ஆணிவேராக இருப்பீங்க. ஸோ மொத்தத்தில் உங்களுடைய தாயாரின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள். தாயாருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் ஏதாவது அந்த 60 வயசு 70 வயசில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வியாபார ரீதியாக இருந்து வந்த லாபங்கள் குறைஞ்சிட்டு இருந்ததுன்னா இப்போ லாபம் அதிகரிக்கிறதுக்கான நேரம். ஏன்னா பாதகாதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கார். கெட்டவன் கெட்டு போயிருக்கார். அதுவே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். எதிராளிகளால் உங்களுக்கு வரவேண்டிய லாபத்தை தடுத்து கொண்டிருந்தவர்கள் அடங்கி போவார்கள். உங்களுக்கு பிரச்சனை கொடுத்த நபர் விலகி செல்வார்கள். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு எதிரிகளே இல்லாத சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் அடங்குவதற்கும் எதிரிகள் மறைந்து போவதற்குமான மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது? அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அரசாங்க பதவிக்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர், நான் படித்து முடிச்சிட்டேன் சார், நான் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன்,
இப்போது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் கிடைக்கும். ஸோ அதுக்கும் சேர்த்து என்ன பரிகாரம் பண்ணணும்னா, திருவக்கரை வக்கரகாளியம்மன், திருவக்கரை வக்கரகாளியம்மனை ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதுவும் என்றைக்கு போகணும் அப்படின்னா, ஆவணி மாதம் அதாவது ஆகஸ்ட் 27 ஆவணி மாதம் பௌர்ணமி அன்னைக்கோ, ஆடி மாதம் அமாவாசை 12ஆம் தேதி, ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்னைக்கோ, அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் தரிசனம் உகந்ததாக இருக்கும். உங்களுக்கு நிரந்தர வெற்றிகளை அந்த அன்னை ஏற்படுத்தி கொடுப்பாள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பண்ணுறது தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.